சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். மத்திய கிழக்கு போர் என்று அதன் மிக அபாயகரமான 24வது நாளை எட்டியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்து 48 மணி நேர கெடு இன்று நள்ளிரவுடன் முடிவடைய உள்ள நிலையில் ஒட்டுமொத்த வளைகுடா பிராந்தியமும் ஒரு மிகப்பெரிய வெடிப்பு சம்பவத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. ஜலசந்தியை திறக்காவிட்டால் ஈரானை இருளில் மூழ்கடிப்போம் என ட்ரம்ப் முழங்க, எங்கள் மின் நிலையத்தை தொட்டால் உங்கள் குடிநீர் ஆலைகளை சிதைப்போம் என ஈரான் பதில் தாக்குதலில் இறங்கியுள்ளது. இன்று அதிகாலை ரியாத் மற்றும் அபுதாபி மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பு அரணில் ஓட்டை விழுந்துள்ளதோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே ஜலசந்தியை கடக்க $2 மில்லியன் சுங்க கட்டணம் வசூலிக்கும் ஈரானின் அதிரடி முடிவு உலக பொருளாதாரத்தை முடக்கும் நிலைக்கு தள்ளியுள்ளது. இந்தியாவில் துணி உற்பத்தி துறை முடங்கும் அபாயம், அமெரிக்காவில் ட்ரம்பிற்கு எதிரான மக்கள் போராட்டம் மற்றும் விண்ணை தொடும் தங்கம் விலை என இன்று உலகையை உலுக்கி வரும் முக்கிய செய்திகளை தற்போது விரிவாக பார்ப்போம். Fourth Monkey Connect. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஈரான் மீது தொடங்கியுள்ள போர் இன்று 24வது நாளை எட்டியுள்ளது. டொனால்டு டிரம்பின் 48 மணி நேர கெடு இன்று நள்ளிரவு முடிவடையுள்ள நிலையில் போர்க்களம் உச்சகட்ட பதற்றத்தில் உள்ளது. உலகமே மூச்சு பிடித்து காத்துக் கொண்டிருக்கும் அந்த 48 மணி நேர கெடு முடிய இன்னும் சில மணி நேரங்களே உள்ளன. இன்று நடந்த முக்கிய ராணுவ நடவடிக்கைகள் இதோ. தெஹ்ரானின் மத்திய, தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ள முக்கிய உள்கட்டமைப்புகளை குறிவைத்து இஸ்ரேல் விரிவான வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஓர்மியா நகரில் குடியிருப்பு கட்டடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. பந்தர் அப்பாஸ் பகுதியில் வானொலி நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஈரானின் ஹோம் மாகாணத்தில் உள்ள ட்ரோன் மற்றும் விமான உதிரிப்பாக உற்பத்தி தளத்தை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தகர்த்துள்ளது. ரியாத் நகரை நோக்கி ஈரான் ஏவிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் ஒன்று மக்கள் வசிக்காத பகுதியில் விழுந்துள்ளது. இளவரசர் சுல்தான் விமானப்படை தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அபுதாபி நோக்கி வந்த ஏவுகணை இடைமறிக்கப்பட்ட போது அதன் இடிபாடுகளில் விழுந்து இந்தியர் ஒருவர் காயமடைந்துள்ளார். பக்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குவைத் தனது வான்வழி மீறல்கள் குறித்து சர்வதேச அமைப்பிடம் கண்டனம் தெரிவித்துள்ளது. போர் காரணமாக உலகளாவிய நிதி சந்தைகள் இன்று பெரும் அதிர்ச்சியை சந்தித்துள்ளன. சீனா மற்றும் ஹாங்காங்கின் பங்கு சந்தைகள் கடந்த ஒரு வருடத்தில் இல்லாத அளவிற்கு மிக மோசமான சரிவை சந்தித்தன. போரினால் ஏற்படும் பொருளாதார பாதிப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டு பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் இன்று அவசர கூட்டத்தை கூட்டியுள்ளார். ஈரானிலிருந்து வரும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக இந்திய துணி உற்பத்தி துறையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் வேலை இழந்து வெளியேறும் சூழல் உருவாகியுள்ளது. ட்ரம்பின் இந்த போர் நடவடிக்கையை ஜனநாயக கட்சியினர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். 2020 தேர்தலில் தான் தோற்றதை இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ட்ரம்ப் நமது மகன்களையும் மகள்களையும் போருக்கு அனுப்புகின்றார் என செனட்டர் டிம் கெயின் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் 48 மணி நேர கெடுவிற்கு ஈரான் இப்போது ஒரு அதிரடியான மற்றும் அச்சமூட்டும் பதிலை அளித்துள்ளது. 48 மணி நேரத்திற்குள் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்காவிட்டால் மின் உற்பத்தி நிலையங்களை தகர்ப்போம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அச்சுறுத்தல்களுக்கு ஈரான் கடுமையான எதிர்வினை ஆற்றியுள்ளது. ஈரானிய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி மின்சார மற்றும் குடிநீர் நிலையங்கள் தாக்கப்பட்டால் அது ஈரானில் மட்டுமல்லாது பிராந்தியம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடியை தூண்டும். இவ்வாறு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வரலாற்று பேரழிவு என அமைச்சகம் வர்ணித்துள்ளது. இது மருத்துவமனைகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளை முற்றிலுமாக முடக்கிவிடும் என அஞ்சப்படுகின்றது. அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் மீது ஈரான் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் வான்பரப்பில் கொத்து தாக்குதல் திறன் கொண்ட ஈரானிய ஏவுகணைகள் பறப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள் மற்றும் மின் கட்டமைப்பு நிலையங்கள் தற்போது ஈரானின் ஏவுகணை இலக்குகளுக்குள் வந்துள்ளன. இது போரின் போக்கில் ஒரு அபாயகரமான மாற்றமாக கருதப்படுகின்றது. மின் நிலையங்கள் தாக்கப்பட்டால் ஈரானின் எண்ணெய் உற்பத்தி மற்றும் விநியோகம் முற்றாக பாதிக்கப்படும். கடல் நீர் ஆலைகள் முடங்கினால் லட்சக்கணக்கான மக்கள் குடிநீருக்காக தவிக்கும் சூழல் உருவாகிறது. ஈரான் போர் தீவிரமடைந்துள்ள சூழலில் இந்திய கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க சீன நாணயத்தை பயன்படுத்தியதாக பரவும் தகவல்கள் இந்திய வெளியுறவு அமைச்சகம் முற்றிலுமாக நிராகரித்துள்ளது. ஈரான் போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்ட நிலையில் இந்திய எண்ணெய் கப்பல் ஒன்று ஜலசந்தியை கடப்பதற்காக சீன ஜுவானில் கட்டணம் செலுத்தியதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவின. சீன நாணயத்தில் பணம் செலுத்தும் நாடுகளுக்கு மட்டுமே ஈரான் அனுமதி அளிப்பதாக உறுதிப்படுத்தப்படாத பல கணக்குகள் பதிவிடப்பட்டன. இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் அதிரடி அறிவிப்பின்படி இந்த கூற்றுக்களை வன்மையாக கண்டித்துள்ள இந்திய வெளியுறவு அமைச்சகம் அதன் உண்மை சரிபார்ப்பு கணக்கு மூலம் அதிகாரப்பூர்வமாக பதிவிட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் பரவும் இத்தகைய செய்திகள் முற்றிலும் தவறானவை மற்றும் ஆதாரமற்றவை. பிராந்திய பதற்றங்களுக்கு மத்தியில் இந்திய கடற்படை மற்றும் எண்ணெய் கப்பல்களின் போக்குவரத்தை அரசாங்கம் பாதுகாப்பாக ஒருங்கிணைத்து வருகின்றது. இக்கட்டான இந்த நேரத்தில் தேச பாதுகாப்பு தொடர்பான போலி செய்திகளை பரப்புவோர் மீது எச்சரிக்கையாக இருக்குமாறு இந்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் இந்திய கேப்டன் ஒருவரின் தலைமையிலான எண்ணெய்
கப்பல் மிக அதிக ஆபத்துள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை எந்த அடையாளங்களும் இன்றி ரகசியமாக கடந்து மும்பையை வந்தடைந்தது குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் ஈரான் எடுத்துள்ள புதிய பொருளாதார முடிவு சர்வதேச சந்தையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஜலசந்தியை கடக்கும் கப்பல்களுக்கு ஈரான் மிகப்பெரிய தொகையை வரியாக விதித்துள்ளது. ஈரானின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் ஒவ்வொரு சரக்கு மற்றும் எண்ணெய் கப்பலும் தலா 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சுமார் 16 கோடி இந்திய ரூபாய் சுங்க கட்டணமாக செலுத்த வேண்டும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலால் ஏற்படும் பொருளாதார இழப்புகளை ஈடுகட்டவும் போருக்கான நிதியை திரட்டவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த கூடுதல் கட்டணம் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை அதிரடியாக உயர்த்தும். மின் உற்பத்தி நிலையங்களை தாக்கினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என தெரிவித்த டொனால்ட் ட்ரம்பிற்கு ஈரான் சுகாதார அமைச்சகம் விடுத்துள்ள பதில், ஈரானின் மின்சாரம் மற்றும் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள் தாக்கப்பட்டால் அது ஒரு வரலாற்று பேரழிவை உருவாக்கும். போர் இப்போது இராணுவ தளங்களை தாண்டி மக்களின் உயிர்நாடியான குடிநீர் மற்றும் மின்சார நிலையங்கள் மீது திரும்பியுள்ளது. அமெரிக்காவின் 48 மணி நேர கெடு முடிவதற்குள் தனது பாதுகாப்பை ஈரான் பலப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலின் குடிநீர் ஆலைகள் தற்போது ஈரானின் ஏவுகணை இலக்குகளுக்குள் வந்து போரின் போக்கை மாற்றியுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போர் 24வது நாளை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்காவில் போருக்கு எதிரான மக்கள் எதிர்ப்பு காட்டுத்தீயாக பரவி வருகின்றது. போரின் ஆரம்ப கட்டத்தில் அமெரிக்க ராணுவத்தின் வலிமை மீது நம்பிக்கை வைத்திருந்த மக்கள் தற்போது போரின் நீண்டகால விளைவுகளை கண்டு கலக்கம் அடைந்துள்ளனர். சமீபத்திய கருத்து கணிப்புகளின்படி ஈரான் மோதலை ட்ரம்ப் நிர்வாகம் கையாளும் விதம் குறித்து பொதுமக்களின் நம்பிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. டாலர் உயர்வு, பங்கு சந்தை சரிவு மற்றும் விமான நிலையங்களில் நிலவும் குழப்பங்கள் சாதாரண அமெரிக்கர்களின் வாழ்க்கையை பாதித்துள்ளதே இந்த எதிர்ப்புக்கு முக்கிய காரணம். ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் போர்களைப் போல இதுவும் பல ஆண்டுகள் நீடிக்கும் ஒரு முடிவில்லா போராக மாறிவிடுமோ என்ற அச்சம் மக்களிடையே எழுந்துள்ளது. உள்நாட்டு பாதுகாப்பு துறையில் ஏற்பட்டுள்ள நிதி முடக்கம் மற்றும் விமான நிலையங்களில் நிலவும் குழப்பங்கள் மக்களை அச்சமடைய செய்துள்ளன. போர்க்களத்தில் அமெரிக்க வீரர்களின் உயிரிழப்புகள் குறித்து தகவல்கள் வெளியாக தொடங்கியுள்ளது. குடும்பங்களுக்கிடையே சோகத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஜனநாயக கட்சியினர் ஏற்கனவே ட்ரம்பின் போரை குற்றம் சாட்டி வரும் நிலையில் இப்போது பொதுமக்களின் இந்த நேரடி எதிர்ப்பு ட்ரம்பிற்கு பெரும் அரசியல் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. ஈரான் மீதான அமெரிக்க போர் உலகளாவிய நிதி சந்தைகளில் முன்னெப்போதும் இல்லாத மாற்றங்களை ஏற்படுத்தியது. முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக தங்களை நோக்கி நகர தொடங்கியுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் பதிவில் வட்டி விகிதங்களை குறைக்க இன்னும் எவ்வளவு காலம் தாமதமாகும் என பெடரல் ரிசர்வ் தலைவரை கேள்வி எழுப்பியுள்ளார். அமெரிக்காவில் வேலையின்மை விகிதம் 4.4% உயர்ந்துள்ளது. போர் சூழல் காரணமாக பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை 3.5 தொடக்க 3.75% நிலையாக வைத்துள்ளது. பிப்ரவரி 28 போர் தொடங்கியதிலிருந்து அமெரிக்க டாலர் குறியீடு சுமார் 3% வரை அதிகரித்துள்ளது. மார்ச் 18 அன்று 100.43 என்ற உச்சத்தை தொட்ட டாலர் மதிப்பு மார்ச் 23 இன்று 99.72 ஆக உள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் வலிமை மீது முதலீட்டாளர்கள் கொண்ட நம்பிக்கையே டாலர் உயர காரணமாக பார்க்கப்படுகின்றது. உலக புகழ் பெற்ற JP மோர்கன் மற்றும் டாய்ச் வங்கி ஆகியவை தங்கத்தின் விலை குறித்து அதிரடி கணிப்புகளை வெளியிட்டுள்ளது. தங்கம் ஒரு அவுன்ஸுக்கு $6,000 முதல் $6,300 வரை உயரும் என தங்களது இலக்கை மாற்றாமல் வைத்துள்ளன. போர் நீடித்தால் எண்ணெய் விலை $150 தொடும். இது பணவீக்கத்தை அதிகரித்து பங்கு சந்தைகளை சரிவடைய செய்கின்றது. கடன் குமிழி வெடிக்கும் போது டாலர் வீழ்ச்சியடையும். அப்போது தங்கம் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கும். எனவே தங்கம் வாங்குவதற்கு இதுவே மிக பொருத்தமான தருணம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அமெரிக்கா விரைவில் வெற்றி பெற்றால் எண்ணெய் விலை $65 தொடக்கம் $70 குறையும். உலகளாவிய கடன் நெருக்கடி ஏற்பட்டு தங்கம் வரலாறு காணாத உச்சத்தை தொடும். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.